அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில 12 லக்னத்திற்கும் சூரியன் தரும் பலனை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். பெரும்பாலும் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் தசை நடத்துறாருன்னா ரொம்ப சிறிய தசை, 6 வருட மகாதசை தான் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களை விட குறைந்த காலம் தசையை நடத்தக்கூடியது சூரிய தசை. ஆனா பெரும்பாலும் ஜாதகங்கள்ல சூரியன் அமர்ந்த இடத்தின் வாயிலாக கேட்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்குன்னா, தந்தைக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்குமா, தந்தை சார்ந்து தந்தை வழி உறவுகள் சார்ந்துதான் பலன் இருக்குமா? ஏனென்றால் சூரியன் தந்தைக்கு காரகம் இருக்கிறார், இன்னொரு காரகமாக ஆத்ம காரகராக முக்கிய 2 காரகங்களை வகிக்கிறார். அப்போ ஜாதகர்களுக்கு சூரிய தசை நடப்புல வந்தாலும் சரி, சூரியனோடு தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசை வரும் பொழுதும் தந்தை சம்பந்தமாகவும் ஜாதகருடைய அதாவது ஆன்ம ரீதியான நோய் நிவர்த்தி காரகமா இருக்கட்டும், தலைமை பண்புகளாக இருக்கட்டும், அரசு சார்ந்த காரகங்கள் தான் வெளிப்படுமானா கண்டிப்பா கிடையாது. சூரியனும் ஒவ்வொரு லக்னத்திற்கு தகுந்தார் போல பலனை தரக்கூடியவர் தான். அவர் வெறுமனே தந்தையை மட்டும் குறிக்கிறது கிடையாது, ஆத்ம காரகத்தை மட்டும் குறிக்கிறது கிடையாது, அரசாங்கத்தை மட்டும் குறிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் மாறுபட்ட பலனை அவர் கொடுக்கிறார். அப்படிதான் அந்த வகையில இந்த 12 லக்னத்திற்கும் சூரியன் என்னென்ன பலனை தராருன்றதை பார்க்கலாம். ஏன்னா பொது காரகங்களின் அடிப்படையில எல்லாருக்கும் கேட்கக்கூடிய கேள்வி, தந்தை அரசாங்கம் சார்ந்து எப்படி இருக்குமா, பலன் நன்மையா தீமையான்றத கேட்க போறத பார்க்க முடியுது. அப்ப மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்தில் பிறந்தவருக்கும் சூரியன் பகவான் என்ன பலனை தருகிறார்? மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கிறார். சூரியன் என்ன பலனை தர முடியும்? சூரியன் 5ஆம் இடம், இந்த சிம்மமனையும் அதிபதியான இந்த சூரியன் 5ஆம் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்றார். அப்ப மேஷ லக்னக்காரருக்கு 5க்கு அதிபதியான சூரியன் யாரை குறிப்பார்? என்ன தரார்? குழந்தையை பற்றி சூரியன் தான் சொல்றார். ஜாதகருடைய மனதிறனை பற்றி சூரியன் தான் சொல்றார். ஜாதகருடைய சிந்திக்கக்கூடிய அதாவது கிரியேட்டிவிட்டி, புது புது கண்டுபிடிப்புகள் நிகழ்த்துவதை இந்த 5ஆம் இடம் சொல்லுது. முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்ன்றதை இந்த சூரியன் தான் சொல்ல போகிறார். சூரியனுடைய வழிதான் முன்னோர்களை பற்றி சொல்ல போகிறது. அதுபோல ஆதிபத்திய ரீதியிலே ஜாதகருடைய குழந்தைகளையும், ஜாதகருடைய மனநிலையும், ஜாதகருடைய முன்னோர்களையும், இந்த 3 விஷயங்களை இந்த 5ஆம் இடத்தின் வாயிலாக சூரியன் சொல்ல போகிறார். சூரியன் அப்ப செய்யக்கூடிய பலன் எப்படி இருக்கும்? சூரிய தசையில மேஷ லக்னக்காரருக்குன்னா இந்த காரகங்கள், முக்கிய காரகங்களின் அடிப்படையில தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல தொலைதூர பயணங்கள், பூர்வீகம் இல்லாத வெளியிடங்களிலையும் இந்த சூரியன் தான் குறிக்கிறார். அப்ப இது நல்ல முறையில கொடுக்கணும், அதையும் நம்ம பார்த்துடலாம். அப்ப சூரியன் இருக்கிறாருன்னா இந்த சூரியனுடைய ஆதிபத்திய காரகங்கள் நல்ல முறையில நடக்கணும். எப்படி இருக்கணும்? தனித்து இருந்தாலும் 5க்கு அதிபதி ஓகே தான், கூடுதலாக குருவோட தொடர்புல இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும், சுக்கிர தொடர்பும் நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல ஆதிபத்திய ரீதியிலே 5க்கு அதிபதியா இருக்கிறதுனால இந்த குரு சுக்கிர தொடர்புகள் மேம்பட்ட நல்ல பலனை கொடுக்கும். சூரிய தொடர்பும் நல்ல பலனை கொடுக்கும். அதாவது குரு சுக்கிரன் அல்லது சூரியன் தனித்து வந்தாலும் மேஷ லக்னத்திற்கு 5ஆம் இடத்து ஆதிபத்தியம் நல்லா இருக்கும். மேஷ லக்னக்காருக்கு சூரியன் தருவது குழந்தையை தருவது, ஜாதகருடைய மனநிலை, கிரியேட்டிவ் சிந்தனை, பூர்வ புண்ணியத்தை பற்றி சொல்லுது. ரிஷப லக்னத்திற்கு சூரியன் எதை தருகிறார்? ரிஷபத்திற்கு 4ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். சூரியன் பகவான் தான் 4ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் சூரியன். அப்ப என்னெல்லாம் தருகிறார்? ஒரு ஜாதகர் நல்ல வீடு வாங்கணும், ரிஷப லக்னக்காரர் நல்ல வீடு வாங்கணும், ஒரு அடிப்படை கல்வியை படித்து முடிக்க வேண்டும், நல்ல தாயாதாயம் வேணும். அதுபோல ஜாதகருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிசிக்கலி ஆக்டிவிட்டி, அதாவது உடல் உறுதியான உடலை பெற்றிருப்பதற்கும், ஒரு வசதிகளை அனுபவிப்பதற்கும், நிலவளங்களை அனுபவிப்பதற்கும் இந்த சூரியன் தான் காரணம். இப்ப சூரியன் ரிஷபத்துக்கு தரது எதான் ரிஷபத்திற்கு தரார். இந்த சூரியன் எப்படி இருந்தா அதை கொஞ்சம் ஃபேவரா தரார். புதனோட தொடர்புல இருக்கிறது, செவ்வாயோட. இந்த செவ்வாய் சூரியன் தொடர்புல பார்ட்னர் கொஞ்சம் பாதிக்கப்படலாம், அதாவது பார்ட்னர் விஷயங்கள் சாதகம் இல்லாம இருக்கலாம். ஆனால் இந்த புதன், அந்த செவ்வாய் புதனுடைய தொடர்புல இருந்தா கண்டிப்பா நன்மை செய்யறார். 4ஆம் இடத்தின் காரகம் நல்ல முறையில கிடைக்குது, நல்ல யோகமா கிடைக்குது. அப்ப சூரியனோடு புதன் செவ்வாய் தொடர்புல இருப்பது, அல்லது தனித்தே சூரியன் இருக்கலாம், எந்த தவறும் இல்ல ரிஷப லக்னத்திற்கு. அப்ப ரிஷபத்திற்கு இந்த பலனை தான் சூரியன் தருகிறார். மிதுனத்திற்கு சூரியன் என்ன பலனை தருகிறார்? மிதுன லக்னக்காரருக்கு 3ஆம் ஆதிபத்தியத்தை சூரியன் பெறார். 3ஆம் இடம் என்னெல்லாம் தரப்போறார்? அப்ப மிதுனத்திற்கு தைரியத்தை கொடுக்கிறார், தன்னம்பிக்கையை கொடுக்கிறார், மற்றவர்களுக்கு உதவி செய்யணுன்ற அந்த குணங்களோடு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை குறிக்கிறார். சகோதரன், இவருக்கு பிறகு பிறக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியா இந்த சூரியன் தான் குறிக்கிறார். அதுபோல இல்வாழ்க்கை தீரிய சுகத்தையும் சூரியன் தான் குறிக்கிறார். அப்ப மிதுனத்திற்கு இதை மட்டும்தான் சூரியன் தரப்போகிறார். அந்த பொது காரகங்களை எடுத்துக்க வேண்டாம். இந்த சூரியன் அதை நல்ல முறையில போடணும், நல்ல சகோதரர் இருக்கணும், நல்ல தைரியமான நபரா இருக்கணும். அதுபோல எல்லோரிடமும் துணிகரமாக பேசக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கணும்னா இந்த சூரிய பகவானோடு சுக்கிரன் குரு தொடர்பில் இருப்பது நன்மை. கூடுதலாக இங்க சுக்கிரன் சூரிய தொடர்பு அல்ல குரு சூரிய தொடர்பு, இதோட கூடுதலா சேர்த்துக்கணும்னா புதனையும் சேர்த்துக்கலாம். சுக்கிர குரு அல்லது புதன் தொடர்பில் இருக்கும் பொழுது மிதுன லக்னக்காரருக்கு சூரியன் நல்லதை பண்ற. 3க்கு அதிபதி தனித்து வலுப்பது நல்லது, தனித்து வலுப்பது நல்ல பலன் தான். கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க,
சூரியன் எந்த பலனை தருகிறார்? சூரியன் எதை தரப்போகிறார்? 2ஆம் இடத்தை ஆதிபத்தியமா பெறுறதுனால வாக்கு சாதுரியத்தை பற்றி குறிக்கிறார். கஜானா, வீட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், நிலவளங்களை, அதாவது சேமிப்பு பணங்களை, கையிருப்பு பணங்களை இந்த சூரியன் சொல்றார். அடிப்படை அறிவு, பேசிக் அறிவை சூரியன் சொல்கிறார். சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களையும் இந்த சூரியனையே சொல்கிறார். அதுபோல முக்கியமான விஷயம் குடும்பம். குடும்பம் எப்படிப்பட்டது, குடும்பத்தினால் உருவாகக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குன்றத இந்த சூரியன் சொல்றார். இதைத்தான் கடகலக்னத்திற்கு சூரியன் சொல்லுகிறார். இந்த சூரியன் எப்படி இருந்தால் நல்ல முறையில சொல்றார். குருவோட தொடர்புல இருப்பது, செவ்வாய் தொடர்புல இருப்பது. குரு செவ்வாய் தொடர்புல இருக்கும் பொழுது இந்த சூரிய பகவான் இந்த 2ஆம் இடத்தின் காரகத்தை நல்ல முறையில கொடுக்கிறார். நல்ல குடும்பம், நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய திறனையும் பணம் சேமிக்கக்கூடிய திறனை கொடுக்கிறார். அதுபோல வாக்கு சாதுரியத்தை கொடுக்கிறார். அடிப்படையான அறிவுகளை கற்றுத்தருகிறார். இது கடக லக்னத்திற்கு. சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு சூரியன் என்ன தர? சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு லக்னமாவே வந்துருது. லக்னாதிபதியே சூரியனா தான் வரார். அப்ப சூரியன் என்னெல்லாம் தருவார்? ஜாதகருடைய செயல்திறன், ஜாதகருடைய எண்ணம் எப்படி இருக்கும், அவருடைய செயல்திறன் எப்படி இருக்கும், உடல் வாகு அமைவுகளை பற்றி சொல்கிறார். ஜாதகருடைய அந்த தனிப்பட்ட செயல்பாட்டு திறனை குறிக்கிறார். ஜாதகர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உறுதியை கொண்டவர், ஜாதகர் எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை பெறுவார், ஜாதகர் போராடக்கூடிய குணம் கொண்டவரா, ஜாதகர் வலுப்பெற்றவரான்றத இந்த சூரியன் தான் சொல்றார். இந்த சூரியனோட குரு செவ்வாய் இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய யோகம். சந்திரனையும் கூடுதலா சேர்த்துக்கலாம். பௌர்ணமியா இருக்கணும், பௌர்ணமி அமைகள்ல இருக்கணும், அல்லது அமாவாசையா இருக்கிறாருன்னா ஸ்தான பலத்தோட இருக்கணும். இல்ல குரு செவ்வாய் முதன்மையாக சூரியனோடு இருக்கும்போது ஜாதகர் நல்ல மனுஷனா வச்சுக்கிறார். நல்ல உயிர்ப்போட ஒரு தலைமை தாங்கும், தலைமை அதிகாரம் கொண்ட நபராக மாற்றுகிறார். தன்னம்பிக்கையோட எதையுமே துணிகரமா செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார். கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறங்க சூரியன் என்ன தெரிகிறார்? சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் 12க்கு ஆதிபத்தியம் பெற்றிருந்தார். அப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவர் ஒருத்தர் அயன சயனங்களை அனுபவிக்கிறார், வாழ்க்கையை திருப்தி பெறாருன்னா அதுக்கு சூரியன் தான் காரணம். வாழ்க்கை திருப்தி ரொம்ப முக்கியம். அதுபோல வெளிநாடு தூரதேச பயணங்களுக்கு இந்த சூரியன் தான் காரணம். அதுபோல இன்வெஸ்ட்மெண்ட் வியூக வணிகத்திற்கு சூரியன் தான் தரார். ஒரு முதலீட்டாளர் லாபம் வேணும்னா சூரியன் தான் தரார். இறை நம்பிக்கை, இறை சிந்தனைகளை பற்றி சொல்கிறார். முத்தியை பற்றி சொல்றார் இந்த சூரியன். அப்ப இந்த சூரியன் எப்ப இதெல்லாம் நல்ல முறையில கொடுக்கிறார்? ஏன்னா 2 விஷயம் தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒருத்தர் அதுல பெரும் லாபம் பண்ணலாம், ஒருத்தர் பெரும் நஷ்டம் அடையலாம். லாபம் என்ற எதுவுமே ஆதிபத்தியக்காரக லாபத்தை பெறுவதற்கு இங்கு ஜாதக ரீதியிலே சுக்கிரனுடைய தொடர்பை பெற்றிருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கிறது. அதுபோல சனியோட தொடர்பு இல்லாம 5க்கு அதிபதி கண்டிப்பா கூடாது. குருவோட தொடர்பு பெறணும். சுக்கிர குரு தொடர்பே முதன்மையானது. அதன் பிறகு புதனை எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு புதன். அப்ப உங்க ஜாதகத்துல சூரியன் 12க்கு அதிபதி மறைவு பாவங்களில் வெளுத்தா நன்மை. சுக்கிர குரு புதன் போன்ற கிரக தொடர்போடு இருக்கும் பொழுது இந்த சூரியன் யோக பலனை தருகிறார். இந்த சூரியன் நல்ல பலனை கொடுக்கிறார். எப்படி? 12ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகத்தின் வாயிலாக ஜாதகர் நல்ல பலனை தசையிலோ அல்லது கிரக தொடர்பு தசையிலோ அனுபவிக்கிறார். துலாம் லக்னத்துல பிறந்த ஜாதகர் சூரியன் என்னதான் வேற 11ஆம் இடத்தை ஆதிபத்தியமா பெறார் இந்த சூரியன். அப்ப சூரியன் என்னெல்லாம் கொடுக்க முடியும்? எப்படி 12ஆம் இடம் வாழ்க்கையின் திருப்தியை சொல்கிறதோ 11ஆம் இடம் ஜாதகருடைய ஆசைகள் பூர்த்தி அடையும் பாவம். என்ன நினைச்சாலும் அதை அடைவாரா அப்படின்றத 11ஆம் இடம் தான் சொல்லுவோம். ஆசை இருக்கா, அந்த ஆசை எல்லாம் பூர்த்தி ஆகுமான்றது 11ஆம் இடம். அடுத்த திருமணங்கள், முதல்ல ஒரு திருமணம் இருக்கு, அது சாதகமா இல்ல மறு திருமண அமைகளை குறிக்கிறது, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட 2ஆம் திருமணத்தை குறிக்கிறது. இளைய சகோதரர்கள் எப்படி 3 அதே போல் 11ஆம் இடம் என்பது இவருக்கு முன்பு பிறந்திருப்பாரா, இவருக்கு முன்பு பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டா அப்படின்றத குறிக்கிறது. அடிஷனல் இன்கம் பாவம், இது ரொம்ப முக்கியமான பாவம். மனிதனுக்கு 11ஆம் இடம் வேணும். வாழ்க்கையில் எதுவே போராடி கொண்டிருப்பது ஆசைப்பட்டதை பூர்த்தி செய்து கொள்வதற்காகத்தான். அல்லது ஆசைப்பட்ட வேலை ஒருத்தர் பண்றாருன்னா எதுக்காக வேலை பண்றார்? கை நிறைய பணம் வேணும், கொஞ்சம் கூடுதல் பணம் இருந்தா ஓகே. அந்த வகையில் இந்த 11ஆம் இடம் முக்கியம். இந்த 11ஆம் இடம் சூரியன் நல்ல முறையில கொடுக்கணும். துலாம் லக்னக்காரருக்கு எப்படி இருக்கணும்? சுக்கிரனுடைய தொடர்பு இன்றியமையாதது, புதனுடைய தொடர்பு இன்றியமையாதது, செவ்வாய், ஆமா 8க்கு அதிபதி. முதல்ல சுக்கிரனை விட செவ்வாய் யோகம், சுக்கிரனை விட செவ்வாயோ புதனோட தொடர்புல இருக்கிறது யோகம். அதன் பிறகு சுக்கிரனுடைய தொடர்பு, செவ்வாய் புதன் தொடர்பில் சூரியன் இருப்பது 11ஆம் இடத்து காரகத்தை துலாம் லக்னக்காரருக்கு நல்ல முறையில கொடுக்கிறார். அப்போ விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சூரியன் எதை தருகிறார்? 10ஆம் ஆதிபத்தியத்தை சூரியன் பெறார். அப்ப ஜாதகருடைய வாழ்க்கையில் சக மனிதர்களுடன் என்ன ஜீவனத்தை பண்ணி செயல்பட போறாரு, எந்த மாதிரி தொழில் பண்ண போறார், தொழிலோட வழி எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி தொழில்ன்றதோட தொழிலை எப்படி பண்ண போறார், தொழில வெற்றி அடைய போகிறாரா, தோல்வி அடைய போகிறாரா? அதுபோல் ஜாதகருக்கு பதவி அதிகாரங்கள் கிடைக்குமா, வாழ்க்கையில ஒரு உயர்மட்ட பதவி அதிகாரங்களோடு இருப்பாரா,
அப்படின்றத இந்த 10ஆம் இடம் சுட்டி காட்டுது. முக்கியம்னா ஜீவனம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை சக மனிதர்களுடன் செய்து சக மனிதருக்கு அரணாக செயல்பட போகிறார்ன்றதுதான். அதனால இத ஜீவன பாவம் அப்படின்னு சொல்லலாம். எதை செய்து செயல்படுத்த போறோம் அப்படின்றத கூடுதலாக அதிகார அமைப்புகளையும் சொல்லலாம். இந்த சூரியன் நல்ல முறையில இருக்கணும், நல்ல முறையில நல்ல பலனை 10ஆம் இடத்தின் மூலமா கொடுக்கணும். விருச்சகத்திற்கு எப்படி இருக்கணும்? குருவோட தொடர்புல இருப்பது மிகப்பெரிய நன்மை. சந்திரன், இந்த சந்திரன்னா பௌர்ணமியா இருக்கலாம், இல்ல சந்திர அதியோகத்துல இருக்கலாம். அமாவாசை என்றால் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தோட இருக்கணும். அப்ப குரு சந்திர தொடர்புகளிலே இருப்பது விருச்சக லக்னத்திற்கு இந்த காரகங்களை நன்மைப்படுது. 10க்கு அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கலாம். கேந்திராதிபதி கிரகங்கள் 10ஆம் இடத்திலே தனித்து கொடுத்தாலும் நன்மை. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சூரியன் எதை தருகிறார்? 9ஆம் இடத்தை ஆதிபத்தியம் பெறார். இங்கதான் சூரியன் தன் காரகத்தை ஆதிபத்தியமாக பெற்று இருக்கிறார். அதனால தனுசு லக்னக்காரர் நிறைய பேருக்கு சூரியன் வளர்த்துட்டார், தனித்து வளர்த்தாருன்னா தந்தை இருக்க மாட்டார், இல்ல தந்தையோட கடைசி வரைக்கும் பேசவே மாட்டார். காரக கிரகம் ஆதிபத்தியத்தை பெற்றால் காரக ஆதிபத்தியங்களை இழக்கும் என்பதனால் சூரியன் தனித்து வளர்க்க கூடாது அப்படின்றது உறுதி. ஆனா தனுசுக்கு என்னென்னலாம் தர சக வயதுள்ள நபருக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் அந்தந்த வயதுல நடக்கிறதான்றத சொல்றது. தான தர்மம் பண்ணுவாரான்றது தனுசு லக்னக்காரர் சூரியன் தான் சொல்றார். ஆன்மீக எண்ணம், எந்த மதத்தை சார்ந்தாலும் மதை சார்ந்த ஆன்மீக எண்ணம் கொண்டவரான்றத இந்த சூரியன் தான் சொல்கிறார். நெடுதூர பயணங்கள், நீண்ட தூர பயணங்களை பற்றி உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதுபோல ஜாதகருக்கு எல்லாமே சரியா கிடைக்கிறது இந்த 9ஆம் இடம். அப்ப ரொம்ப முக்கியமான பாவம். இந்த சூரியன் எப்படி இருக்க வேணும்? மஸ்ட் கண்டிப்பா கிரகிணையோட இருக்கணும். அப்ப செவ்வாயோட தொடர்புல இருப்பது மிகப்பெரிய நன்மை. அல்லது குரு தொடர்பு, இந்த செவ்வாய் குருவோட தொடர்புல இருக்கணும். கூடுதலாக புதனை எடுத்துக்கலாம். கூடுதலாக புதன் வந்து அவயோக கிரகம் தான். 7ஆம் ஆதிபத்தியத்தை பெறார். 7க்கு அதிபதி மாரக பாதக அமையில் அவயோகம். எனினும் சூரியனோடு இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். எப்படி? தர்மகர்வாதிபத்தி யோகமாகவும் கொடுக்கும். அப்ப தனுசு லக்னக்காரருக்கு சூரியன் செவ்வாய் குரு புதனோட தொடர்புல இருந்தாருன்னா 9ஆம் ஆதிபத்திய காரகங்கள் ஜாதகருக்கு நல்ல முறையில கிடைக்கும். இது தனுசு லக்னம். மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகரத்தில் பிறந்தவருக்கு சூரியன் என்ன பண்றாரு? என்ன கொடுக்க போகிறார்? எதை கொடுக்க கடமைப்படுகிறார்? 8ஆம் ஆதிபத்தியம். 8ஆம் இடத்துல கெட்டதும் உண்டு, நல்லதும் உண்டு. எல்லா பாவங்களிலும் நல்லது கெட்டது இருக்குது. அதுல 8ஆம் இடத்துல முதன்மையான காரகங்கள் எல்லாம் கெட்ட காரகங்கள், அதாவது இழப்புகள், நஷ்டங்கள், அவமானங்கள், ஆயுளை பற்றி சொல்கிறது. ஆனா அதே 8ஆம் இடம் பூர்வீகம் இல்லாத வெளியிடத்தை பத்தி சொல்லுது. வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை சொல்கிறது. எதிர்பாராத சொத்துக்களும் பிறருடைய தனத்தை குறிக்கிறது. இதே 8ஆம் இடம் தான். அப்ப 8ஆம் இடத்தினுடைய காரகங்கள் ஒரு மனித வாழ்க்கையில பயணப்பட்டு கொண்டு இருக்கும்போது சிரமத்தில் இருப்பவருக்கு ஒரு மாற்றத்தினால் யோகம் நடக்குதுன்னா அதுக்கு சூரியன் தான் காரணம். மகர லக்னக்காரருக்கு அப்ப அந்த சூரியன் எப்படி இருந்தா 8ஆம் இடத்தினுடைய நல்ல பலன் இருக்கும். ரொம்ப நாள் ஆயுளோட இருக்கிறது. அதுபோல பிறரோட பணம் வர்றது, ஜாதகரே வாழ்க்கையை மாற்றி வெளியூர் தூரதேசங்கள் சென்று யோகம் பண்ணணும். எப்படி இருக்கணும்? சுக்கிர புதனுடைய தொடர்புல பெரும்பாலும் சூரியன் முக்கூட்டு கிரகங்கள் அத 390 டிகிரிக்குள்ளதான் இருக்க போகுது. நிறைய ஜாதகங்கள்ல இந்த சுக்கிர புதன் காம்பினேஷனை பார்க்கலாம். இப்ப மகர லக்னக்காரருக்கு இயல்பாகவே சூரியன் நல்லதான் பண்றார். நிறைய மகர லக்னக்காரருக்கான தனித்து இருப்பதோ மறைவு பாவங்களில் இருப்பதோ சில சிரமம் இருக்கும். அப்ப சுக்கிர புதன் தொடர்புலே சூரியன் இருந்தா 8ஆம் இடத்தின் காரகத்துல நல்ல பலனை கொடுக்கிறார். கும்பலக்னம். சூரியன் எதை கொடுக்கிறார்? கும்பத்தில் பிறந்தவருக்கு சூரியன் என்ன பலனை கொடுக்கிறார்? நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? 7ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்னத்திற்கு 7ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். அப்ப நண்பர்கள் எப்படி இருப்பார்கள்? நண்பர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? லாபம் கிடைக்குமா? பார்ட்னர்ஷிப், பிசினஸ், ஒப்பந்தங்கள், முக்கியமான விஷயம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரக்கூடிய வாழ்க்கை துணைகள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களால் ஆதாயம் உண்டான்றத இந்த 7ஆம் இடம் சொல்லுது. அதுபோல் வாழ்க்கையில் ஜாதகர் லக்னம் என்பது போல 7ஆம் இடத்தை நேரடியா குறிக்கிறதுனால சக மனிதர்களை யாரை சந்திச்சாலும் அது சூரியன் தான். இந்த சூரியன் 7ஆம் இடத்தின் வாயிலா நன்மை பண்ணணும். நல்ல கணவன் கிடைக்கணும், நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல நண்பர்கள் கிடைக்கணும், நல்ல ஒப்பந்தக்காரர்கள் கிடைக்கணும், பார்ட்னர்ஷிப் நல்லா பண்ணா எப்படி இருக்கணும்? இந்த சூரியனோடு சுக்கிரன் அல்லது புதன் தொடர்புல முதன்மையா இருக்கணும். அடுத்ததாக குரு. இந்த குரு இருந்தாருன்னா கொஞ்சம் திருமணம் லேட் ஆகும். பட் இருந்தாலும் இந்த சூரியனோடு சுக்கிர புதன் தொடர்பிலே இருப்பது நன்மை. அடுத்ததாக குரு. இப்படி இருந்தாருன்னா 7ஆம் இடம் நல்லதா கிடைக்கும். 7ஆம் இடத்தின் ஆரோக்கியத்தின் மூலியமாக ஜாதகர் யோகத்தை பண்ணுவார். யோக பலன் ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. லக்னத்திற்கு 6ஆம் ஆதிபத்தியத்தை சூரியன் பெறுகிறார். அப்ப சூரியன் மீனத்திற்கு என்ன தருகிறார்? சூரியன் மீனத்திற்கு என்ன தரப்போகிறார்? வேலை நல்ல முறையில கிடைக்குமா? கெட்டதான் இருக்கிறது. 6ஆம் இடமும் ஒரு கெடுதல் பாவம். ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுவானா, எதிரியை சந்திப்பானா, கடன் வம்பு வழக்கில் இருக்குமான்றது 6ஆம் இடம் சொல்லுது. 6ஆம் இடத்துல என்ன எதிரி இருக்கிறார்? எல்லாருக்கும் எதிரி உண்டு. நிறைய அரசியல் துறையில இருந்தாலும் சரி, எந்த துறைகள்ல போட்டித் தேர்வுகள் இருந்தாலும் எங்க இருந்தாலும் போட்டிகள் இருந்து கொண்டு இருக்கும். நிறைய இடங்கள்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எல்லாம் எப்பயுமே எதிரியை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் எதிரியிடமிருந்து ஜாதகர் நல்லது பண்ணும். அவரை வென்று அவரை தோற்கடித்து ஜாதகர் வெல்லணும்.
அதற்கான விஷயங்கள் இந்த சூரியன் தான் சொல்லுது. அது போல நல்ல பதவி அதிகாரம், பதவி இல்ல வேலையில ஒரு உயர்மட்ட அதிகாரத்தை கொடுக்கிறது இந்த சூரியன் தான். அது போல ருணரோகங்கள்ன்றதுல எல்லாமே நல்லதா நடக்கிறதுக்கு சூரியன் எப்படி இருக்கணும், இந்த சூரியனோடு ஆதிபத்திய ரீதியிலே சந்திரன் பௌர்ணமியா இருக்கணும், அமாவாசையாவும் இருக்கலாம். அமாவாசையா இருந்தா ஸ்தான பலத்தோட இருக்கணும்ன்றது ஒரு நியதி. அப்ப இந்த சூரியனோட சந்திரனுடைய தொடர்பு, செவ்வாயினுடைய தொடர்பு நன்மை பண்ணுகிறது. சந்திர அல்லது செவ்வாயினுடைய தொடர்பு. அடுத்ததாக புதனுடைய தொடர்பு. புதனான அவயோகம் தான், 7ஆம் ஆதிபத்தியத்தை பெற்ற அவயோக காரகம். எனினும் புதனோட இருக்கும்போது ஜாதகருக்கு சில நல்லது துணைவரால் நடக்கிறது. அப்ப சூரியன் சந்திர செவ்வாயோட தொடர்பு முதன்மையான நல்ல பலனை கொடுக்கிறது மீன லக்னத்துல பிறந்தவருக்கு. இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் சூரியன் எந்த பலனை தருகிறார்ன்றத பார்த்தோம். பொதுவான விதிகள் தான் தந்தைக்காரகம், மனோக்காரகம், அது போல இந்த அரசாங்கம், அரசனை எல்லாம் குறிக்கிறது. ஆனா சுயஜாதகங்களின் அடிப்படையில, லக்னத்தின் அடிப்படையில சூரியன் பலவிதமான பலனை தருகிறார். அந்த சூரியன் யோக பலனை தரணும்னு நம்ம சொன்ன இந்த கிரக தொடர்பு இருந்தாலும் யோகமா அந்த ஆதிபத்திய காரகங்களை தருவார்ன்றதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.